ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டுன்ற மாதிரி நான் நேற்று ஃபுல்லாக எங்கள் வீட்டில் கரண்ட்டு கிடையாது. காலையில் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு சொன்னேன். 4 மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சு. நேற்று எந்த வேலையும் பார்க்கல. சரி கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு நினைக்கும் போது தான் காலையிலேயே எழுப்பி விட்டுட்டாங்க. குட்டீஸ்க்கு பால் சூடு பண்ணணும்னு. சரி பால் சூடு பண்ணிக்கிட்டே இந்த புத்தா சிலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை ஹோல் போட்டு மண் போட்டு செடி மாற்றி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். மண் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். மண்ணில் மண்புழுவாக இருந்துச்சு. சரி அது வீட்டுக்குள்ளே வைக்கிற செடிக்கு மண்புழு இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். அதையும் எடுத்து உரமாக வச்சாச்சு. அந்த வேலையும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. முதல் நாள் கரண்ட் இல்லாததுனால எந்த வேலையும் பார்க்கல. கழுவுன பாத்திரத்தையும் எடுத்து வைக்கல. சரி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மேடெல்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கீழே பால் எடுத்துகிட்டு வாடான்னு பையன்கிட்ட சொன்னேன். முட்டையை கீழே போட்டு உடச்சிட்டான். சரி அதை எடுத்து தொடச்சி வாஷ் பண்ணுவோமே அப்படின்னு பார்த்தேன். சரி பால் சூடு பண்ணிவிட்டு போகலாம், பாத்திரம் எடுக்கலாம், அதை க்ளீன் பண்ணலான்னு பார்க்கறதுக்குள்ளே இந்த குட்டீஸ் போய் அதை நக்கிட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மிளகாவில் ஃபங்கஸ் வந்துடுச்சு. சரி அதை எடுத்து கொட்டிட்டு இதில் வேறு மிளகா ஃபில் பண்ணலான்னு அதை எடுத்து போட்டேன். மேடையெல்லாம் க்ளீன் பண்ணலாம், இன்றைக்கி கழுவி விடலாம், வேறு எதுவும் வேலை இல்லைன்னு பார்த்தா மேடை க்ளீன் பண்ணி கடைசியாக முடியும் போது அதுக்கு முன்னாலேயாவது கை கட்டாயிருந்தாவது வேறு யாராவது அந்த வேலை செஞ்சுருப்பாங்க. அதான் பாத்திரம் கழுவி முடித்து சிங்க்கு கழுவும் போது கை கட்டாயிடுச்சு. சரி அதையும் நம்ம தானே செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கவர் கையில் போட்டுக்கிட்டு அதையும் வாஷ் பண்ணி முடித்து எடுத்து வச்சுட்டேன். சரி இந்த வேலையெல்லாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குட்டீஸ் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பசியில். பால் சூடு பண்ணி அவங்களுக்கு பிஸ்கெட் போட்டு ஆற வச்சு அவங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. சரி இதில் இவ்வளோ நேரம் ஆனதில் அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சரி நம்ம தான் சாப்பிட்லனாலும் நம்ம ஜூஜு பாப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சாகணும். அதனால் அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு எடுத்து வச்சுட்டேன். அது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே வீடு பெருக்கினது பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போய் அதையும் பெருக்கி அதுக்கு போயிட்டேன். இப்படி ஒன்று ஒன்றா செஞ்சுட்டுக்குவோம். அதுக்குள்ளே மிஷின் துவைச்சி முடித்து எண்ட் ஆகும்போது கம்ஃபோர்ட் போடணும். நீங்களும் துவைக்கும் போது அலசி கடைசியாக அதை ட்ரை பண்ணும்போது நீங்கள் கடைசி டைம் அலசும்போது இது போடுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். கம்ஃபோர்ட் போட்டிங்கன்னா நம்ம துவைக்கும் போது கையில் அலசிப்போம், அது பரவாயில்ல. மிஷின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? நீங்கள் அலசும் போதே போட்டுட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். இப்போ பிஸ்கெட் ஆற வச்சு அந்த குட்டீஸ்க்கு கொடுத்துட்டேன். அந்த வேலை முடியறதுக்குள்ளே இதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மத்தியானம் வரைக்கும் பௌதுண்டா சாமின்னு ஆயிடுச்சு. அப்புறம் எங்கேருந்து சமைக்கிறது? என்னால் இன்றைக்கி சமைக்க முடியாது, ஹோட்டலில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். சரி பையன் போன நேரம் அதுக்குள்ளே இந்த மசாலா ஐட்டம்லாம் ஃபில் பண்ணிடலான்னு எடுத்து எல்லாம் கரெக்டாக தான் பண்ணினேன். பெரிய தூக்கில் இருக்கிற மிளகாத்தூளை சின்ன தூக்கில் மாற்றிடலான்னு பார்க்கும்போது தூக்கோடு கீழே போட்டுட்டேன். அதில் கொஞ்சம்தான் மிளகாப்பொடி இருந்துச்சு. அப்புறம் அதையும் எடுக்கணும், கழுவணும், வைக்கணும், துடைக்கணும்னு அது ஒரு பெரிய வேலையாயிடுச்சு. இது நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே என் பிள்ளைங்களும் எங்கள் வீட்டுக்காரும் கேட்குறாங்க, நீ கீழே போட்டு உடச்சா தப்பு இல்லை, நீ கொட்டினா தப்பு இல்லை, நாங்கள் பண்ணால் தப்பா அப்படின்னு கேட்டாங்க. சரி அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் அந்த வேலையை நம்ம தானே பார்க்கணும் அப்படின்றதுனால அதையும் நானே பார்த்துட்டு எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சாப்பாடு வந்துடுச்சு. நம்ம ஆள் ஹோட்டல் சாப்பாடும் சாப்பிட மாட்டார், நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டார். எனக்கு வேண்டான்னு சொன்னார். ஓகே நீங்கள் பழைய சாப்பாடு சாப்பிடுங்க, நான் பிரியாணி சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு நான் பிரியாணி சாப்பிட்டேன். வாங்க நம்ம சாப்பிட்லாம். அப்புறம் அஞ்சரை பெட்டியில் சேஞ்ச் போட்டு வைப்பேன் நான். பூச்சி வராமல் இருக்க வேப்பிலை போட்டு வைப்பேன். நீங்களும் இதே மாதிரி போட்டு வைங்க. அப்புறம் நான் மீஷோவில் ஏப்ரான் வாங்கியிருந்தேன். 3 ஏப்ரான். ஒரு ஏப்ரானுக்கும் கேப் கொடுத்துருந்தாங்க.
நான் எந்த ஹோட்டலுக்கு சமைக்க போகிறேன் கேப் போட்டுக்கிட்டு? நான் கட்டிட்டு தான் வேலை பார்ப்பேன். நீங்களும் ஏப்ரான் யூஸ் பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸு வந்து அழுக்கே ஆகாது. பாத்திரம் தேய்க்கும்போது கூட ஈரம் ஆகாது. நம்ம சமைச்சிட்டு அப்படியே கையை தொடச்சிப்போம் இல்லையா, அப்போ கூட நம்ம ட்ரெஸ்ஸு அழுக்காகாது. ஏப்ரான் யூஸ் பண்ணுங்கள். நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். எந்த துணியுமே அழுக்காகலை, கரையாகலை. நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், எங்கள் வீட்டுக்காருக்கு பழைய சாப்பாடு அவர் ரொம்ப பண்ணுவார் சாப்பிட சொன்னால். அதனால அவருக்கு பழைய சாப்பாடு, வெங்காயம். எங்களுக்கு வந்து எனக்கும் பையனுக்கும் பிரியாணி, பொண்ணுக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ். இந்த மொக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க.